ஒன்னு நம்பர்ட் லிஸ்ட். நம்பர்னா 1 2 3 வர மாதிரி, அதுலயே ஏபிசிடி வர மாதிரிக்கு நம்ம என்ன பண்ணோம், ஓஎல்ல டைப் ஈக்குவல்ஸ்னு சொல்லிட்டு ஏன்னு கொடுத்தா ஏபிசிடி வரும். அதே ஐ கொடுத்தோம்னா ஐ ஐ அந்த மாதிரி வரும். சரியா? அதுக்கப்புறமா புல்லட்டட் லிஸ்டும் போட்டோம். அது என்னன்னா யூஎல் அப்படின்ற பேர்ல வந்தா அது வந்து நம்ம புல்லட்டட் லிஸ்ட்னு சொல்றோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட். யூஎல்னு சொன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இல்ல ஒரு ஒரு லிஸ்ட் ஐட்டமும் சேர்க்கறதுக்கு LI/LIன்னு சொல்லி டேக் நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள் போட போறோம். ஓகேவா? அப்போ முதல்ல ஒரு பேராகிராஃப், அடுத்து ஒரு லிஸ்ட், அடுத்து ஒரு டேபிள். இதெல்லாம் எக்ஸசைஸ் தான். ஆனா நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு இதுக்குள்ள அதாவது HTML நம்ம என்னென்ன மாதிரி லே அவுட்லாம் போட வேண்டியது இருக்குமோ எதிர்காலத்துல அதுக்கு சும்மா நம்ம ரெடி ஆயிக்கிறோம். சரியா? வழக்கம் போல நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ZAMP ஓபன் பண்ணணும், APAC ஆன் பண்ணணும். இது செய்யலன்னா உங்களுக்கு சர்வர் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு எரர் வரும். ப்ரௌசர்ல நீங்க ஐபி அட்ரஸ் 127.0.0.1/ அது கொடுத்து போடும்போது சர்வர் நாட் ஃபவுண்ட்னு வரும். நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் APAC சர்வரை ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து விண்டோஸ் ஆர் சிஎம்டி, அடுத்த மந்திரம் என்னது cd/zamp/hd docs. சரியா? அதுக்கு அடுத்தது உங்க பேரே தரணும். சிடி கொடுத்து நம்ம பேரை கொடுக்கணும். ZAMP ஓபன் ஆயிடுச்சு. இங்க வந்து நிக்கிருப்பா. ஐயோ கடவுளே, எது இருந்தாலும் நம்மள எப்படியாச்சும் இடகுடம் பண்ணு. இரு, ZAMP ஓபன் ஆகட்டும். நம்ம இனிமே ZAMP முதல்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம 2 பிரிண்ட் எடுக்கணும். ஒண்ணு வந்து இந்த ரிசல்ட் வர்றது ஒரு பேஜ், நம்ம வழக்கமா PDF எடுக்கணும். அது இல்லாம இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் வரவழைக்கிறதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் கோட் அடிக்கிறோம் இல்லையா, அதை ஃபயர்பாக்ஸ்ல எடுக்கிறதுக்கு வசதி இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தா அந்த இது வந்துடும், அந்த கண்டென்ட் வந்துடும். நீங்க அதையும் PDF ஆக்கி பின் பக்கத்துல பிரிண்ட் எடுக்கணும். இன்னொரு தனி ஷீட்ல இல்ல, இந்த பேப்பரோட பின் பக்கத்துல. சரியா? இருங்க, ZAMP நம்மளுக்கு ஒரே லேட் பண்ணுது. சரி, இது பாட்டுக்கு ஓபன் ஆகட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற வேலையை செஞ்சு முடிப்போம். அதுக்குள்ள ZAMP ஓபன் ஆகட்டும், நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஆர் சிஎம். சரியா? இப்ப மந்திரம் என்ன கேட்டீங்கன்னா cd/zamp/hd docs போடணும். ரைட்டா? cd ஸ்பேஸ் cd ஸ்பேஸ் /XAMPP ZAMP. சரியா? HTDOCS. இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. cd/zamp/hd docs. இதுக்கு அடுத்தபடியா எரர் ஏதாவது வந்ததுன்னா, ஃபோல்டர் நாட் ஃபவுண்ட் அப்படி எல்லாம் வருதுன்னா நீங்க பட்டு கண்ண மூடி அடுத்த வேலையை செய்யக்கூடாது. அங்க ஏதோ நம்ம தப்பா டைப் பண்ணிருக்கோம், ZAMPல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், இல்ல HT docsல ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், ஸ்பெல்லிங்க சரியா பார்த்து இது வந்து c/c:/zamp/hd docs நீங்க மாறின அப்புறமா அதுக்கப்புறமா CD கொடுத்து நான் கோப்பான்னு தருவேன், நீங்க உங்க சொந்த பேரு தருவீங்க. சரியா? கொடுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், இரு ப்ரொசீஜர்ல பாத்துக்கலாம். இதுக்கு வந்து டேபிள்னு கொடுத்துருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். இரு, table.html தான். இப்ப நான் என்ன பண்றேன், நோட்பேட் table.html table.html என்டர் கொடுக்குறேன். இப்போ blank டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணவா கேக்குது, ஓகே கொடுத்துட்டேன். சரியா? இப்போ ஓபன் பண்ணிட்டு நான் என்ன செய்வேன், HTML. சரி, நீங்க உங்களுக்கு இரு, இது கொஞ்சம் சின்ன பெருசா ஆக்கவா சின்னதாவே இருக்கலாமா? தெரியுதா? இது எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதாமா? ஓகே தானே? சரி, இப்போ HTML நான் வந்து இது க்ளோஸ் பண்றதுல நிறைய பேர் குழம்பிடுறாங்க. அதனால இப்படியே கூட அப்படியே அடுத்து HTMLக்கு அப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் டைட்டில். டைட்டில்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்குதா, என்ன கொடுத்துருக்குது பாத்துக்கலாம். டைட்டில் வந்து ஐஸ்கிரீம்ஸ். ஓகேவா? இதுல /title அதுக்கப்புறமா ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைல்ல வந்து ஆட் ஈவன், புதுசா நாம ஸ்டைல்லயே ஒரு புது ஸ்டைல் நாம ஃபாலோ பண்ண போறோம். ஓகேவா? H1க்கு கலர் கிரீன் அது கொடுத்தாச்சு. TH அதுக்கு ஓகே, TH கானது ஆட் ஈவன் சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. இருங்க, முதல்ல H1 கொடுத்துட்டு இது நம்ம நேத்தே கொடுத்தது தான். டெக்ஸ்ட் அலைன் கோலான் சென்டர் செமிகோலான் வச்சுட்டு சென்டர்
கலர் கிரீன், முதல்ல கலர் கிரீன் இருக்குது, அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இருக்குது. நீங்க இது மாத்தி கொடுத்தாலும் வேலை செய்யும். செமிகோலனுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். கலர் கோலான் கிரீன். ஓகேவா? என்டர். இதுக்கு அடுத்தது H1க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா TH ஸ்டைல் கொடுக்கணும்ல, ஸ்டைல் டேக் கொடுத்துட்டு தான் இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஆமா, நம்ம வெறும ஸ்டைலுக்கு உள்ள போயிட்டோன்ற ஞாபகத்துல ஸ்டைல் டேக்கே கொடுக்கல. இதுக்காக தான் நம்ம பொதுவா டேக் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் கரெக்டா கொடுத்தோம்னா எப்பவுமே நமக்கு தெரிஞ்சிரும் ஓப்பன் க்ளோஸ் எல்லாம் பண்ணமான்னு. நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அங்கங்க மைண்ட் எங்க போகுதோ அதுக்கேத்த மாதிரி மூவ் ஆயிடுவோம். சரியா? அதனாலதான் நான் எப்பயுமே ஓபன் பண்ணுங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணுங்கன்றதையும் சொல்றேன். ஓகேவா? நம்ம இப்போ டைப் பண்ண நீங்க எழுதும் போது அது சிரமமா இருக்கும். ஆனா உண்மையில டைப் பண்ணும்போது நம்ம மிஸ் ஆகாம இருக்கணும்னா நம்ம ஓபன் பண்றது எல்லாம் அங்கங்க க்ளோஸ் பண்ணா நல்லது. சரியா? ஓகே. இதுக்கு அடுத்து டி ஓகே சென்டர். ஓகே டன். இதுக்கு அடுத்து TH. THனா டேபிள் ஹெடர். THன்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா டேபிள் ஹெடர். சரியா? டேபிள் ஹெடர்ன்றது வந்து நமக்கு மேல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் ஹெடர்னு சொல்றோம். THன்னு சொன்னாக்க இதுல என்னென்ன சொல்றாங்க பாருங்க. vertical align middle, text align center, font weight bold, background light green, color red, font size 120%. இதுல vertical align அப்படின்னு சொன்னா மேல கீழே இருக்கிறதுல மையத்துல வரணும். மிடில். ஓகேவா? டாப் பாட்டம் மிடில், லெஃப்ட் ரைட் சென்டர். இப்படி நகரும் போது சென்டர்னு சொல்றோம். மேல கீழே போகும்போது மிடில்னு சொல்றோம். சரியா? வெர்டிக்கல் அலைன் கோலான் மிடில் MIDDL. அப்புறமா டெக்ஸ்ட் அலைன் அலைன் கோலான் சென்டர். அதுக்கு அடுத்தது கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோமா, பேக்ரவுண்ட் லைட் கிரீன், ஃபாண்ட் வெயிட் போல்டு, ஃபாண்ட் வெயிட் கோலான் போல்டு. அப்புறம் பேக்ரவுண்ட் கோலான் லைட் கிரீன், லைட் கிரீன். அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, லைட் கிரீன், கலர் ரெட், ஃபாண்ட் சைஸ் 120%. கலர் கோலான் ரெட், ஃபாண்ட் சைஸ் 120%. 120%. நீங்க அந்த இடத்துல பெர்சன்டேஜ் போட மறந்தீங்கன்னா ஆபத்து ஆயிடும், ஏடா கூடமா வரும் எல்லாம். ஓகேவா? இது எல்லாம் அங்க உங்களோட பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல நம்ம அடிச்சதெல்லாம் அப்படியே மடங்கி மடங்கி எங்கெங்கயோ போயிருக்குது. ஓகேவா? அதனால நீங்க அந்த கர்லி பிரேஸ் முடியிற வரைக்கும் இருக்கிறது சிங்கிள் லைன் தான், நீங்க அப்படியே டைப் பண்ணலாம். ரைட்டா? இதுக்கு அடுத்தது THக்கு அடுத்தது பாருங்க. THக்கு அடுத்தது ஆட் ஈவன் ரெண்டு டிஃபைன் பண்ணுறோம். ஆட்ல வந்து வெர்டிகல் அலைன் மிடில், டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஃபாண்ட் வெயிட் நார்மல், பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் கலர் ப்ளூ, ஃபாண்ட் சைஸ் 120%. அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம், இது ஏறவ திருடின் வந்து கீழே மாத்திடுவோம். ஹேஷ் ஹேஷ் ODD ஆட்னு சொல்றோம். இதுக்கு பதில் இதை பேஸ்ட் பண்றேன், இந்த THன்றதை ரிமூவ் பண்ணிடணும். ஹேஷ் ஆட் சொல்லிட்டு வெர்டிகல் அலைன் மிடில், டெக்ஸ்ட் அலைன் சென்டரா கொடுத்துருக்கோம், சென்டர், ஃபாண்ட் வெயிட் நார்மல், ஃபாண்ட் வெயிட்ல வந்து போல்டுக்கு பதிலா நார்மல், பேக்ரவுண்ட்ல லைட் கிரீனுக்கு பதிலா பாருங்க, லைட் கிரீன் பதிலா என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, ஹேஷ் FFBB நம்ம ஹேஷ் FFBB ஏமா. அப்புறம் கலர் வந்து ரெட் அம்மா, கலர் ப்ளூ. ஓகேவா? கலர் ப்ளூ, ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு கொடுத்துருக்குது, 120% தான் நம்ம அதுக்கும், அவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, ஹேஷ் ஆட்ல நம்ம என்னென்ன மாத்தி இருக்கோம், பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஹேஷ் FFBB கொடுத்துருக்கோம். இந்த கலர் ஸ்கீம் பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கோமா, ஞாபகம் இருந்தா இல்லையா? உங்களுக்கு MCQ நடத்தும் போது இந்த கலர் ஸ்கீமை பத்தி சொல்லி இருக்கோம், ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லுங்க, RGB, ரெட் கிரீன் ப்ளூ. இந்த மூணுக்கும் ரெண்டு ரெண்டு எழுத்து, 00ல ஆரம்பிச்சு 99 வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா AABB AA அந்த மாதிரி ஆரம்பிச்சு FFன்னு சொன்னா ஃபுல், FFன்னு சொன்னா ஃபுல் ஃபுல். ஓகேவா? ABCDல F வரைக்கும் போகும். அப்போ ரெட் ஃபுல்லா இருக்குது, ப்ளூ கிரீன் ரெண்டும் பாத்தீங்கன்னா கிரீன் ப்ளூ ரெண்டும் பாதி பாதி அளவு, முக்காவாசி அளவுல இருக்கு. ஓகேவா? அப்போ ரெட் டாமினேஷன்ல இருக்கும் கீழே. சரியா? பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ் FFBB. அப்புறம் கலர் வந்து ப்ளூ, டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூ கொடுக்குறாங்க, ஃபாண்ட் சைஸ் 120% கொடுக்குறாங்க, ஃபாண்ட் வெயிட் நார்மல். இப்ப இதுல ஆடுக்கு அநேகமா இந்த பேக்ரவுண்ட் மாறும்,
ஹோம் எங்கப்பா ஹோம் இது அப்படியே காப்பி பண்ணி திரும்ப கீழே போடுறேன். ஆடுக்கு அடுத்தது ஈவன். ஆட்னா என்ன, ஈவன்னா என்ன? ஒத்தப்படைய ஆடுன்னு சொல்றோம், ரெட்டப்படை நம்பரா இருந்துச்சுன்னா ஈவன்னு சொல்றோம். சரியா? ஈவன் 1 3 5 இதெல்லாம் ஆட் நம்பர். அப்புறம் 2 4 6 இதெல்லாம் ஈவன் நம்பர் இல்லையா? ஈவன்ல பாத்தீங்கன்னா வெர்டிகல் அலைன் மிடில், டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஃபாண்ட் வெயிட் நார்மல், பேக்ரவுண்ட் மட்டும் BBF கலர் ரெட், அவ்வளவுதான் வித்தியாசம். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த BBFன்னு மாத்திக்கிறோம். பேக்ரவுண்ட கலர் வந்து ப்ளூக்கு பதிலா ரெட்னு மாத்திக்கிறோம். சரியா? ரெட்னு மாத்திக்கிறோம். மீதி எல்லாம் அதே தான். இப்ப நம்ம முதல்ல ஒண்ணுதான் ஃபுல்லா டைப் பண்ணும், டிஹெச்க்கு மட்டும் தான் டைப் பண்ணும். அதுக்கப்புறம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஹேஷ் ஆடுன்னு போட்டு டிஹெச் தூக்கிட்டோம். தூக்கிட்டு வெர்டிகல் அலைன் மிடில், ஃபாண்ட் வெயிட்ல வந்து போல்டுக்கு பதிலா நார்மல் போட்டோம். அதுக்கப்புறமா பேக்ரவுண்டுக்கு ஒரு ஹேஷ் போட்டு கலர் போட்டோம். கலர் கோலான் ப்ளூ வச்சோம். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கோம்? 120% ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ் வந்து 120% அதெல்லாம் கொடுத்துரும். சரியா? ஓகே. இந்த மாதிரி நம்ம ஹேஷ் போட்டு டிஃபைன் பண்றது என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். கிளாஸ்னா இது நான் இங்கே இப்ப டிஹெச்க்கு கிடையாது, H1க்கு கிடையாது. இது நான் வந்து பொதுவா டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த இடத்துல வேணுமோ அங்க கொண்டு போய் நான் அதை செட் பண்ணி, இது நம்ம இப்ப எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் வந்து இந்த இடத்துல தான் வைக்கிறதுனா அங்க ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணாதான் ஒர்க் பண்ண முடியும். ஆனா லேப்டாப் இருக்குது, நீங்க இங்கதான் வச்சு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இருக்குதா? கிடையாது. எங்க தேவையோ அங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு சொல்லலாம். அதேதான் இங்கேயும். உங்களுக்கு இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் H1 TH எல்லாம் கொடுத்திருக்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி, அந்த இடத்த விட்டு நகர்த்தினா வேலை செய்யாது. ஆனா ஹேஷ் ஆட் ஹேஷ் ஈவன் நான் எங்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டு போய் அப்ளை பண்ணி, சரியா? நம்ம நினைக்கிற இடத்துல அப்ளை பண்றதுக்கானது. சரிம்மா, இது வரைக்கும் புரியுதா? புரியுது இல்லையா? நம்ம இப்போ ஸ்டைல் வரைக்கும் வந்திருக்கோம். இதோட ஹெட் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் ஹெட் தானே வருது இதுக்கு அடுத்தது. ஸ்லாஷ் ஹெட், அதுக்கப்புறமா பாடி போர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். பாடியில நம்ம என்ன பண்றோம், ஒரு H1 அதுக்கப்புறமா சென்டர் லைன்ல டேபிள் பார்டர் 1 போட்டு பாடி. இப்ப நம்ம என்னோட வழக்குப்படி ஸ்லாஷ் பாடியும் போட்டுறோம் பசங்களா. ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு மறந்துடுறேன். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன், பாடி ஸ்லாஷ் பாடி போட்டுட்டு அதுக்கப்புறமா H1 ஸ்லாஷ் H1 H1 ஸ்லாஷ் H1 இதுல வந்து ஐஸ்கிரீம்ஸ் அதானமா இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ்னு இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம், டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் நம்ம எப்படி போட்டாலும் ஹெட்டிங் நல்லா வரும், அதுதான். சரியா? இப்ப நம்ம சென்டர் ஸ்லாஷ் சென்டர் போட்டுக்கணும். சென்டர், இதுக்கு அடுத்தது ஸ்லாஷ் சென்டர். இதுக்கு நடுவில் தான் நம்மளோட டேபிள் வரப்போகுது. இப்ப நம்ம கொஞ்சோண்டு போயிட்டு ப்ரௌசர்ல இது எப்படி வரும்னு பாத்துக்கோமா? இருங்க. அப்பாடா, இப்பதாம்மா இதுக்கு மூளை தெளிஞ்சு ஜாம்ப் ஓபன் ஆயிருக்குது. நம்ம இப்ப ஜாம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஜாம்ப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு நம்மளோட அட்ரஸ் பார்ல 127.0.0.1 என்னப்பா அது வந்துரும். நாம போயிட்டு நம்பிக்கையா போய் 127.0.0.1 ஸ்லாஷ் கோப்பா ஸ்லாஷ் இதுல வந்து table.html சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுது. டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்னு வந்துடுது. தெரியுதா உங்களுக்கு? இன்னும் டேபிள் கீழே, இது கீழே ஒரு டேபிள் வரும், அது மட்டும் இன்னும் வரல. சரியா? இங்க பாருங்க, மேல ஐஸ்கிரீம்ஸ்னு டைட்டில் ஸ்லாஷ் டைட்டில் கொடுத்ததும் வந்துடுது, இதுவும் வந்துடுது. இப்ப நான் என்ன செய்வேன்னா சென்டர் ஸ்லாஷ் சென்டர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு டேபிள் டைப் பண்ணுவேன். டேபிள் பார்டர் ஈக்வல்ஸ் 1 அப்புறம் ஸ்லாஷ் டேபிள். எதுனா கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் இதுக்குள்ளால டேபிள் டைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் முதல்ல போடுவோம். டேபிள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு எம்சிக்யூ நடத்தும் போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுங்க? டேபிளுக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்குது? டேபிள் ஸ்லாஷ் டேபிள், டிஆர் ஸ்லாஷ் டிஆர், டிடி ஸ்லாஷ் டிடி, டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச். மொத்தமா இந்த குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. சரியா? டேபிள் ஸ்லாஷ் டேபிள், டிஆர் ஸ்லாஷ் டிஆர், டிடி ஸ்லாஷ் டிடி, அப்புறம் அவ்வளவுதான் டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச். சரியா? மொத்தமா 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேருக்கும் க்ளோஷர் இருக்கு. டிஆர்னா என்ன சொல்லுங்க? டிஆர்னா என்னது? டேபிள் ரோ. சரியா? டிடினா டேபிள் டேட்டா, டிஹெச்னா டேபிள் ஹெடர்.
சரியா? நீங்க இந்த நாளையும் சொல்ல முடியுமா திரும்ப? டேபிள் ஸ்லாஷ் டேபிள், டேபிள் ஸ்லாஷ் டேபிள், tr ஸ்லாஷ் tr, td ஸ்லாஷ் td, th ஸ்லாஷ் th. சரியா? இந்த நாளும் நமக்கு தேவையானது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல tr ஸ்லாஷ் tr கொடுத்துக்கிறேன். ஏன்னா டேபிள் ரோ இது. tr ஸ்லாஷ் tr. இந்த ரோ தான் நம்ம th ஸ்லாஷ் th கொடுத்து ஹெட்டிங்கா மாத்த போறோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, மொத்தமா tr id equals odd. இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? tr th சீரியல் நம்பர், நேம், cream, rate. மொத்தமா 4 காலம் இருக்குதுமா. இங்க பாருங்க, td ஸ்லாஷ் td, ஒரு td, சாரி, td ஒரு ஸ்லாஷ் td. சரியா? இது நான் 4 தடவை காப்பி பண்ணிக்கிறேன், இன்னும் 3 தடவை. ஏன்னா நம்ம நோகாம நோம்பு கும்பிடுறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. இந்த இடத்துல சீரியல் நம்பர், எஸ்எல் நம்பர், அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளால நேம், ஐஸ்கிரீமோட பேரு, அதுக்கு அடுத்தது கிரீமோட போட்டோ. கிரீம்னு சொல்றோம்ல, கிரீம்ல வந்து போட்டோ வரும், ரேட். சரியா? இப்ப இதனோட ஐயோ டிடி கிடையாதுமா, டிஹெச், டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச். இது ஹெட்டிங் ஃபர்ஸ்ட்ன்றதுனால இதுல டிடி போடக்கூடாது. டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச், டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச், டிஹெச் ஸ்லாஷ் டிஹெச், எல்லாமே டிடி கிடையாது. டிடினா நார்மல் டெஃபினிஷன், டிஹெச்னா ஹெடர், இது தனி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோக்கான ஸ்டைல் நம்ம ஃபர்ஸ்ட் ரோவோட ஸ்டைல் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி வரணும். இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. இங்க பாருங்க, சீரியல் நம்பர், நேம், கிரீம், ரேட். ரெட் கலர்ல வருது, பேக்ரவுண்ட் வந்து லைட் கிரீன்ல வருது. தெரியுதா உங்களுக்கு? நேம், கிரீம், ரேட்லாம் ரெட் கலர்ல வந்துடுது, மிடில் வந்துடுது, சென்டர் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. இப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அடுத்த ரோக்கான டேட்டாவை போடணும். இதுக்கு tr id equals டபுள் கோட்ஸ்க்குள்ளால odd, odd, id equals odd தானே ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 1 நம்பர் ரோனா odd, 2 நம்பர் ரோனா ஈவன், அதுக்காக. இப்ப td ஸ்லாஷ் td, இங்கெல்லாம் வந்து td ஸ்லாஷ் td தான் கொடுக்கணும் நானு. சரியா? அடுத்து ஒண்ணு இதை காப்பி பண்ணிக்கிறேன். மொத்தமா எனக்கு 4 வேணும், 2 3 4. சரியா? ஒரு ஸ்லாஷ் tr, ஸ்லாஷ் tr. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்காக ஒரு வேலை செய்ய போறேன். இங்க பாரு பசங்களா, இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே கீழே தள்ளிக்கிறேன். ஏன்னா எனக்கு எதிர்காலத்துல தேவை. நான் இப்படியே நைஸா சுட்டுன்னு வந்து இங்க போட்டுட்டு என்ன பண்றேன், டிடி ஸ்லாஷ் டிடி நடுவுல 1ன்னு போடுறேன். சரியா? இப்ப என்ன வருது பாருங்க, ரெஃப்ரெஷ் கொடுத்தா இந்த இடத்துல 1ன்னு மட்டும் வரும், மத்ததெல்லாம் வராது. ஆனா இதுக்கு அடுத்ததுல இந்த டிடி ஸ்லாஷ் டிடிக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் என்னது, டெசர்ட். டெசர்ட்னா என்ன சொல்லுங்க பாக்கலாம்? சாப்பிட்டதுக்கு அப்புறமா லாஸ்டா சாப்பிடுறதுக்கு பேரு நம்ம டெசர்ட்னு சொல்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா சாப்பிடுறது. ஓகேவா? வெள்ளைக்காரங்க எல்லாம் டெசர்ட்னு சொல்லிட்டு சரக்கு. நம்மளுக்குலாம் அது கிடையாது. நாமெல்லாம் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சாப்பிடுவோம், அது மாதிரி. ஐயோ, தப்பான இடத்துல டைப் பண்ணிட்டான் ஒருத்தன், அதனால இது வரல. இந்த துபர் டிடி ஸ்லாஷ் டிடிக்கு நடுவுல தான் நம்ம டைப் பண்ணோமா. இதெல்லாம் உங்களுக்கும் மிஸ்டேக் ஆகும். டிடி ஸ்லாஷ் டிடிக்கு நடுவுல தான் டைப் பண்ணணும். சரியா? இப்போ டெசர்ட் வந்துடுதா? முன்ன வரல, இப்ப வருது. ஏன்னா டிடி ஸ்லாஷ் டிடிக்கு நடுவுல. இதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, டிடி ஸ்லாஷ் டிடிக்கு நடுவுல ஒரு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஒரு இமேஜ் போட போறேன். img ஸ்பேஸ் src ஈக்வல்ஸ் ஐஸ் ஹைஃபன் கிரீம்ஸ் மைனஸ் கிரீம்ஸ், அப்புறமா ஒரு ஸ்லாஷ், ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கணும். பேக் ஸ்லாஷ் போட்டுறாதீங்க, ஃபார்வர்ட் ஸ்லாஷே போடுங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க, இதுலயும் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தானே போட்டிருக்காங்க. எதுக்கும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் போட்டிருக்குது. இங்க என்ன பண்ணுங்க, 01 ஹைஃபன் desert டாட் jpg. இப்ப நான் இதை கொடுத்துட்டு டெசர்ட்டுக்கு வந்து இன்னும் ரேட்னு அப்புறமா கொடுப்போம். முதல்ல ரேட் எவ்வளவுமா வரும் டெசர்ட் ஐஸ்கிரீமுக்கு? நம்ம ஒரு 100, இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இது போன வருஷத்தோட ரேட்டு எவ்வளவு ரூபாய், 120 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? அப்படியே போடுவோம், அப்புறமா வேணும்னா மாத்திக்கலாம். 120. சரியா? இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் கொடுத்தா
120 வரும். ஆனா ஐஸ்கிரீம் வராது. ஐஸ்கிரீம் இருக்க வேண்டிய இடத்துல ஒண்ணும் இல்லாம வருது. ஐயோ நல்லவனே தப்பு பண்ணிட்டான். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த IMGSRC இங்க போட்டுற கூடாது. மேல நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதா நினைச்சு தப்பு தப்பா பண்ணக்கூடாது. பண்ணாலும் என்ன தப்பு பண்ணணும்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கையில கொஞ்சோண்டு யோசனை இருக்கணும். ஓகேவா? நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தானே இப்படி வருது, என்ன மிஸ்டேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடா யோசிச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. இங்க பாரு, இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு டாட் தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா ஐஸ்கிரீம் வந்து அது இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. நான் என்ன சொல்லி இருக்கிறேன், இங்க பாரு, SRC ஈக்குவல்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அது உள்ள 01desert.jpgன்னு ஒன்னு இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா 01desert.jpg நான் ஐஸ்கிரீம் ஃபோல்டர்ல போடல. எப்படி போடுறது? எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பென் டிரைவ போடுங்க. பென் டிரைவ்ல பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்னு ஒரு ஃபோல்டர் தோ இருக்குது. இது உள்ளால தான் 01desert.jpg எல்லாம் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ் ஃபோல்டர் மேல ரைட் கிளிக் பண்ணுங்க. சில பேரு கவனமா பாத்துக்கோங்க, இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. எக்ஸ்ப்ளோரர் டாட், இந்த ஸ்பெல்லிங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க. EXPLORER, EXPLORER, எக்ஸ்ப்ளோரர் டாட், ஸ்பேஸ் விட்டு டாட். இதுல எதுவும் மிஸ் ஆக கூடாது, ஸ்பேஸ் விட்டு டாட் வைக்கணும். சரியா? வெறுமை எக்ஸ்ப்ளோரர்னு அடிக்க கூடாது. எக்ஸ்ப்ளோரர் ஸ்பேஸ் டாட். மந்திரம் மாத்தினா திருப்பி உங்களையே அடிச்சிரும்னா என்ன ரிசல்ட் வராது, நமக்கு மார்க் போயிடும். ஓகேவா? அப்புறம் இது ஓபன் ஆயிடுச்சுன்னா நான் இப்ப என்ன பண்றேன், முதல்ல காப்பி பண்ணல அது வந்து இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. அப்படியே கண்ண மூடி இந்த மாதிரி வரும். வந்ததுன்னா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்தா ஐஸ்கிரீம்ஸ்னது வந்துடுதா? இப்ப போயிட்டு அதே ப்ரௌசர்ல இப்போ ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. தெரியுதா? அந்த ஐஸ்கிரீம் இங்க வந்துடுச்சு. ஆனா அது இஷ்டத்துக்கு வந்திருக்குது. எனக்கு அந்த மாதிரி வர வேணாம். இவங்க IMGSRCல சைஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்களா பாருங்க. எதுவும் கொடுக்கலையா? சரி போனா. அதனால நமக்கு கொடுத்துருக்குதா? தானடா. ஏன்னா அது பாட்டுக்கும் அது இஷ்டத்துக்கு வருது. நம்ம விட்த் ஈக்குவல்ஸ் 20% நாமளும் கொடுத்துரும். சரியா? அப்பதான் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கும். இல்லைன்னா ஃபுல் இடத்தையும் அதுவே பிடிச்சிக்கும். இந்த டெஸ்க் ஃபுல்லும் என்னடுதுன்னு சொல்லிட்டு அதுவே எல்லா இடத்தையும் எடுத்துக்கும். IMGக்கு அப்புறமா ஸ்பேஸ் விட்டு விட்த் ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளால 20%, டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்பதான் டபுள் கோட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்ப போயிட்டு நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் சின்னதா தனக்கேத்த இடத்த மட்டும் எடுத்துக்கும். சும்மா அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எல்லாம் எடுத்துக்காது. சரியா? ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், இங்க பாருமா, இதுல ஃபர்ஸ்ட் ரோ, எனக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட வேலை முடிஞ்சிடுது. இருங்க, ஃபார்மேட் வேர்ட் ராப்ல இருக்குதா? வேர்ட் ராப் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா நீட்டா ஓடுது. நான் அப்புறமா வேர்ட் ராப் போட்டுக்கிறேன். செகண்ட் ரோக்கு வந்து இங்க பாரு பிள்ளைங்களா, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். பண்ணிட்டு எது எதெல்லாம் நீங்க மறந்துடுவீங்களோ அதையெல்லாம் முதல்ல சொல்றேன். இந்த இடத்துல ஈவன் அப்படின்றத டைப் பண்ணோம் ஆடுக்கு பதிலா. ரெண்டாவது இந்த நம்பரை நாம மாத்த மறந்துடுவோம், 2ன்னு மாத்திடுங்க. அதுக்கப்புறமா டெசர்ட்டுக்கு பதிலா இது கோன். சரியா? அதே மாதிரி இது எல்லாம் மாத்த வேணாம். இந்த 01க்கு பதிலா 02, டெசர்ட்டுக்கு பதிலா கோன். ஓகேவா? ரூபாய் எவ்வளவு போட்டிருக்காங்க வேலை பாருங்க, 60 ரூபாயாமா? 60. சரி, இப்போ நாம இத ரெஃப்ரெஷ் கொடுப்போம். ஓகேவா? எப்படி ஒரு 2 ஐஸ்கிரீம் வந்துடுது. இப்ப நான் 3வது வேணும்னா ஒன்னும் செய்ய வேணாம். இது நான் இப்ப இந்த கீழே இருக்கிறது டெலீட் பண்ணிடுறேன். நீங்க ஃபைனலா இருக்கிறது அப்புறமா சோர்ஸ் கோட் எழுதிக்கோங்க. இப்ப 3வது 4வது ரோ எல்லாம் போடுறது எனக்கு கஷ்டமா? கிடையாது. எங்க பாரு, ஈவனுக்கு பதிலா இது ஆடுன்னு வரும். ஈவன் கிடையாது, ODD, ஆட். ஆடு. இந்த இடத்துல 3, இந்த இடத்துல ஐஸ்கிரீம்ஸ்ல 03. அவங்க ஸ்ட்ராபெரியா என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 3வது கோனா ஸ்ட்ராபெரியா ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்ல 3வது வந்து 03 பாருங்க, சாக்கோ. அப்ப இங்கேயும் CHO சாக்கோ. இந்த இடத்துல டெசர்ட், இந்த இதுக்கு பதிலா கோனுக்கு பதிலா
சாக்கோ, CHO சாக்கோலேட். சாக்லேட்னு ஃபுல்லா கொடுத்துட்டா சாக்கோன்னு கொடுத்துருக்குதா? சாக்லேட். ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப ரெஃப்ரெஷ் கொடுத்தா சாக்லேட் ஐஸ்கிரீமும் லோட் ஆயிடுது. இன்னும் ஒண்ணு தான் பாக்கி இல்ல. நான் இப்ப என்ன பண்றேன், இந்த இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஏமா தாங்கலையா? இத காப்பி பேஸ்ட் பண்றேன், ஈவன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு 4th one, இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி சரியா? இந்த இடத்துல ஐஸ்கிரீம் 04 ஸ்ட்ராபெரி டாட் ஜெபி. சரியா மேம்? இருங்க, இப்ப இதனோட ரிசல்ட்டை காட்டுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகேவா? இதுக்கப்புறம் அன்னைக்குமா ப்ரோக்ராமே முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரியா? இதனோட ரிசல்ட் பாத்துக்கோங்க. இப்ப எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்றேன். வழக்கம் போல கண்ட்ரோல் பி கொடுத்து ஒரு பிரிண்ட் எடுங்க. வழக்கம் போல கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா ஒரு பேஜ் இந்த மாதிரி வந்துடும். சரியா? இது ஓகே. இதுக்கு அடுத்தபடியா இன்னொன்னு என்ன செய்யணும், இதனோட பின்பக்கம் வர வேண்டியது, இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. அதாவது எங்க தெரியுமா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்குதுல, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. ஒயிட் ஸ்பேஸ்ல வியூ பேஜ் சோர்ஸ், வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு, இதுல பாருங்க நீங்க டைப் பண்ணது இங்க வருது, இதுக்கு ஒரு PDF கொடுத்துருங்க. சரியா போச்சு. ஓகேவா? கண்ட்ரோல் பி கொடுத்து பின்பக்கத்துல இந்த சோர்ஸ் கோடு வந்துடும். புரியுதா? ஓகேவா? சரி, இப்போ 2 பிரிண்ட் நீங்க எடுக்கிறீங்க. ஒன்னு வந்து இதனோட ரிசல்ட், இன்னொன்னு வந்து நம்மளோட அந்த சோர்ஸ் கோடு. சரியா? நீங்க இப்ப இந்த சோர்ஸ் கோட பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஃபார்மேட் வேர்ட் ராப் கொடுக்குறேன். எது இதெல்லாம் கீழே, ஆக்சுவலா கீழே வரும் இல்லையா? சரி, நான் இப்ப ஜூம் க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு என்னோட லேப்டாப்